வாழ்க வளமுடன். கர்மச்சக்கரம் எப்படி தர்மச்சக்கரம் சொல்லுவாங்க. இது கர்மச்சக்கரம். கர்மச்சக்கரம்னா என்ன? நம்ம எந்த பிறவியில் எத்தனையோ பிறவி எடுத்துக்கிறோம். எடுத்தது இந்த பிறவிலையே நம்ம கஷ்டப்படுறோன்றல. அப்போது இறைவன் என்ன பண்ணுறான்? இந்த இதுவில் இந்த வீட்டில் பிறந்து இந்த தீய கர்மாவை கழிக்கணும்னு அனுப்புகிறாரு. சிலர் என்ன பண்ணுறாங்க? நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு வான்னு கீழே அனுப்புகிறாரு. நல்ல கர்மா அனுபவிக்கணும்னு வராமல் நினச்சின்னு வருவான். பிறந்து பூமியில் விழுந்தோடனே எல்லாத்தையும் இறைவன் மறக்க வச்சிடுறாரு. எதுக்குன்னா, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கினீன்னா இன்னும் அதிக அக்கிரமம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ அந்த மாதிரி என்னங்களா ஒரு அட்லீஸ்ட் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொரோனா வந்தது எதுக்கு? புரிதல் வர்றதுக்கு தானே. எல்லாருக்கும் அட்டுழியை ரொம்ப பண்ணுறீங்கப்பா, கொஞ்சம் நிறுத்துங்கப்பான்றதுக்கு தான் வந்தாங்க. ஒரு எத்தனை உயிரினத்தை கொள்கிறோம். சாப்பிட்றதுக்கு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதெல்லாம் கொல்றதுலாம் அது வலி எப்படி இருந்திருக்கு? அந்த பூமாதேவி தானே எல்லாமே தாங்கிட்டு இருப்பான். எல்லாமே ஒரு அளவு தாங்க சொல்லுவாங்கள்ல, பூமாதேவி பொங்கி எழுந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நிலநடுக்க வர்றது. இந்த உயிரினங்கள்லாம் அழும்போது அதுக்கு ஒரு கொடுத்துருப்பான்ல இறைவன். நீ செஞ்சு இது கஷ்டப்பட்டதுலாம் ஒரு விடிவு காலங்குதுன்றதுக்கு தான் கொரோனா ஒன்று நமக்கு கொடுத்து அது ஆட்டுக்குட்டியோடலாம் வந்திருக்கோம். அதெல்லாம் இல்லாத சாப்பிடுச்சு. ஐயா நம்ம குட்டியை விட்டுட்டு வந்துட்டோமே அது இருக்குல்ல, சொல்ல தான் தெரியல. இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே, துடிக்கிற உயிர் தானே. அப்போ அது மாதிரி இருக்கு சொல்ல. நமக்கு கொரோனான்னு ஒன்று கொடுத்து அதில் எத்தனை பேர் எவ்வளோ சொந்த பந்தம் எத்தனை பேர் இருந்தால் அனாதையாக தூக்கி போய் ஒரு இடத்துல பதிச்சாங்கள்ல, எப்படி இருக்கணுன்றது அதுக்கு தான் சொல்கிறது. அந்த கர்மச்சக்கரம் எப்படிலாம் சுற்றுட்டு பாரு. அப்போ நம்ம இந்த வந்துட்டோம், மனுஷனாக வந்துட்டோம். ஏன் நம்ம இந்த கஷ்டத்தை படுறோம்னா எந்த பிறவியில் கொடுத்ததை வச்சு தானே. நம்ம கொடுக்காத ஒருத்தர் கிடையாது இல்லை. ஒரு பிராமணர் என்ன பண்ணார்? அவர் பெரிய மகான் தான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் வரி பணம்னு ஒன்று வசூல் பண்ணுவார். வசூல் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து கோயில் கட்டுவார். கட்டிட்டு மீதி ஒப்படைப்பார் அரசர்கிட்ட. அது அரசருக்கு தெரியல. சில நாள் பொறுத்து அது தெரிஞ்சுது. என்ன, நீ இந்த பணத்தை எடுத்து கோயில் கட்டினியாமே? ஆமாம், நான் தான் கட்டினேன்னு. அந்த நான்றது வந்துச்சு பேர். அது எப்படி தான் அது திருத்துறதுன்னு அவன் பார்த்தான். நீ நான் தான் கட்டினேன்னு சொன்னேன்ல, யார் பணத்தை எடுத்து யார் கட்டுறது? சரி, நான் உன்னை சிறையில் அடைச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவர் சிறையில் அடைச்சிடுவாங்க. அப்போ பார்த்து மேலே சொல்லுவாள், ராமர்கிட்ட சீதைக்கு சொல்லுவாள், நீங்கள் ஏங்க அவர் போய் சிறையில் அடைச்சிங்க? உங்களுக்கு தானே கோயில் கட்டினாங்க, நீங்கள் செய்து தவறு தானே. யார் சொன்னது? அவனுக்கு ஒரு புரிதல் வர்றதுக்கு தான் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு கேட்டால், சிறையில் இருக்கிறனால அந்த வலி என்னன்னு தெரியணும்ல. வெளியில் சுற்றி இருந்தவங்க சிறையில் அடைச்சா எப்படி இருக்கான்? அந்த வலி ஏன் தெரியணும்னு சொன்னோன்னா, முன்பிறவியில் அவன் என்ன பண்ணால், பறவைக்கு இதுவே என்னது பறக்கிறது தான். அதை கூண்டில் அடைக்கக்கூடாது. அது சுதந்திரமாக இல்லைல்ல. அது எவ்வளோ வழிபட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளே. நம்ம வெளியே சுற்றினா இவ்வளோ எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நம்ம குட்டிங்கள்லாம் இது பண்ணியிருப்போம், குஞ்சிகளை அப்படின்லாம் அது நினச்சிருக்கல. அப்போ அந்த வழி என்னன்னா தெரியறதுக்கு தான் நான் அவனுக்கு இப்போ இந்த இது கொடுத்தேன். இது உலகமே ஒரு நாடக மேடை தான். இப்போ அரசர் அடைக்கணும்னு வரல, அவர் அதில் ஒரு கருவி. அதனால் அவர் அடைச்சார். இவருக்கு புரிதல் வரணுன்றதுக்கு தான் நான் அவர் சிறையில் அடைத்தேன். சிறையில் அடைக்கும் போது தான் உணர்றாரு, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் ஏன் சிறையில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லுவார், நீ தியானம் பண்ண உங்களுக்கு தெரியும் அப்போ என்னன்றது. அதுக்கா அப்போ இது மாதிரி இருந்தால் நான் பிறவி நிறைய கேட்டிருப்பேனே, என்னோடய பாவம் என்னென்னு தெரிஞ்சுக்குதுன்னு பாருன்னும் போது தான் அவனுக்கு தெரியுது. ஒரு பறவையை சிறையில் அவர் கூண்டில் வச்சு அடைச்சிட்டாரு. அந்த வழி ஒரு 3 பிறவிக்கு அப்புறம் அவர் இது மாதிரி பிராமணர்கிட்ட பிறந்து அந்த இது கழிக்கிறதுக்கோசம் அந்த கர்மா கழிக்கிறதுக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே ராமர் சொல்கிறாரு. அப்போ சீதா, அப்படியா, எனக்கு தெரியல அப்படிமோ. அதுதான் கர்மச்சக்கரன்றது. எந்த நேரத்துக்கு எந்த இது நம்ம கொரோனா கொடுத்ததில்ல ஒரு காட்சி. யாரும் இல்லை, அனாதமா தனியாக வந்தியா தனியாக போனோம். உனக்கு எதுக்கு பற்று பாசம்? எதுக்கு வந்தால் சமுதாயத்துக்கு கடமை செய், இல்லையா உடன் பிறந்தவங்களுக்கு கடமை செய், எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடமை செய். கடமை செய்யறதுக்கு நான்றதும் எல்லாம் எனதுன்றது விட்டு விடு. அதுக்கு தான் வந்த கொரோனா. இனியாவது ஜனங்க
உயிரை கொள்றதை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். அது இன்னும் கட் பண்ண மாதிரியே தெரியல. அது இறைவன் கர்ம சக்கரத்தில் அவங்களுக்கு எந்த பிறவியில் ஒரு கர்மா வந்து சேரும். வாழ்க வளமுடன்.